அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் புதன். சப்தமாதிபதியும் கலஸ்திரானாதிபதியும் கர்ம, தொழில் மற்றும் வியாபார ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட அங்கு நீச்சம் பெற்றிருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நீச்ச கதியில் வக்ரம் பெறுகிறாருங்க புதன். இதனால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன். எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதன் சாதகமாக இருந்தால் எப்படி மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகமற்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். எனவே உணர்ச்சி வசப்படுதலும் ஆழ்ந்த சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையாலும் பாதிப்பு, ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். முன்கோபம், எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல், பதட்டமடைதல், அதிக சந்தோஷம், அதிக கவலை, அதிக துக்கம், அழுகை, சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறிவுபூர்வமாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள், வாக்குவாதங்கள், மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது. அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் இருக்கிறான். அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவுப் பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, களவாண்டு விடக்கூடாது என சாமத்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவுப் பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான். ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவுப் பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது. அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது. அப்படி தின்கும் போது வைரக்கற்களையும் அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்த்து கொறித்து ஒன்றுவிடுகிறது. இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறது என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது எலி முழுமையாக அந்த பிஸ்கட் அனைத்தையும் தின்று விடுகிறது. வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது. இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை சார்த்திவிட்டு எலி பிடிப்பவரை வைத்து இந்த எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். எலி பிடிப்பவரை வர வைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்கள்ல ஓடுகிறது. மேலிருந்து கீழ் குதிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள
பைப்லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து கீழே பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது. அங்கு சென்று பார்க்கும்போது பல எலிகள் இருக்கின்றன. அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது. இந்த எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த வைர வியாபாரி, இவ்வளவுதான் போச்சு, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே, நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கிறது, இதில் எந்த எலி என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார். அதற்கு அந்த வைர வியாபாரி புலம்பலை கேட்டு பிடிப்பவர் சொல்கிறார், சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல, இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் போது இந்த எலி கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான். ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன். என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணவமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது. இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இதில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுக்கிறார். இதே போன்றுதான் நமக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்களம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம். ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய சுயாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது போன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக புதன் சுபகிரகமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் விரயத்தில் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன். இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் சஞ்சார அமைப்பும் நீட்ச கதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார். இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக இருக்கிறார். எனவேதான் இந்த தருணத்தில் ராசிக்கு சற்று சாதகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் வலுவிழப்பது மட்டுமல்லாது அவர் வலுவிழந்த நிலையில் சப்தம பார்வையை தொழில் ஸ்தானத்தில் செலுத்துகிறார். எனவே தொழில்துறை ரீதியாக பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறது. எனவே லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே கடினமாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மிகவும் அதீதமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க புதன். இது மட்டுமல்லாது குடும்ப ரீதியான பணிகளில் அதிக சந்தோஷம், அதிக சிரிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட அவை உடனடியாக அழுகையாகவும் கவலையாகவும் மாறுவதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது தனுசு ராசிக்காரர்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுப்பதே மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். எனவே தனுசு ராசிக்காரர்கள் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் முடிவெடுக்கும் போதும் உறவுகளை கையாளும் போதும் அதீத கவனம் தேவை. நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை உணர்ந்து செயல்படுங்க. ஓவர் திங்கிங், உத்தியோக ரீதியாக ஓவர் திங்கிங், ஓவர் கான்பிடன்ட் போன்ற அதீதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடுகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில்துறை, வியாபாரம் சார்ந்த பணிகளில் அதிக பதட்டத்துடன் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வலுவிழந்த நிலையில் தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக தொடர்ச்சியாக பல தாமதங்களையும் அந்தமான சூழ்நிலையும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைப்பதிலும் சற்று சறுக்கலான ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரித்தாலும் கூட சுகஸ்தானத்தில்
தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள்ல நீங்கள் செய்யும் சிறு தவறுகள் மிக பெரிய அளவில் வாய்ப்புகளை கை நழுவி செல்வதற்கும் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்குமான சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது தவிர்க்கணும். அதே போன்று தேவையற்ற வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்க வேண்டாங்க. அதன் காரணமாக பல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எண்ணற்ற காரணிகள் கவனச்சிதறலுக்கு வழிவகை செய்கின்றன. எனவே கவனச்சிதறலை தவிர்ப்பதற்கு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சற்று பெற்றோர்களின் கவனிப்பு என்பதும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணியையும் தனுசு ராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடாது. இதன் காரணமாக அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கும், விளைச்சலும் வருமானமும் குறைவதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு 5லும் சுக்கிரன் 4ல் உச்சம் பெற்றிருந்தாலும் புதன் வலுவிழந்து இருப்பதால் பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய முன்கோபத்தை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும். முன்கோபத்தின் காரணமாக சில தடைகளையும் சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளை மேற்கொண்டால் பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். மேலும் இந்த தருணத்தை சிரமங்களை குறைத்து மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் கிடைக்கும். பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு